டிஸ்கஸ் வாட் திங்ஸ் ஷுட் பி கெப்ட் இன் அ ஃபஸ்ட் எய்ட் பாக்ஸ். ஃபஸ்ட் எய்ட் பாக்ஸில் என்னென்னலாம் இருக்கணும் சொல்லுங்கள். பேசிக்காக என்னென்ன இருக்கணும்? ஒரு பேண்டேஜ் இருக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணணும், ஏதாச்சும் அடிபட்டா இல்லை ஏதாச்சும் கிழிச்சிக்கிட்டா அந்த மாதிரி இருக்கிறதுக்கு பேசிக்கான ஒரு க்ரீம் இருக்கணும். கரெக்டாக ஒரு க்ரீமோ இல்லை பவுடரோ இருக்கணும். ஆன்டிசெப்டிக் க்ரீமோ ஆன்டிசெப்டிக் பவுடரோ ஏதோ ஒன்று இருக்கணும். அப்புறம் ஒரு சொல்யூஷன் இருக்கணும், ஆன்டிசெப்டிக் சொல்யூஷன். அதை க்ளீன் பண்ணி நல்லா வாஷ் பண்ணி நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலாம், பேண்டேஜ் போட்டு விட்டுறலாம். ஸோ இதெல்லாம் பேசிக்காக இருக்கணும். கரெக்டாக? ஓகே. வாட் டு யூ திங்க் ப்ரொவைடிங் ஃபஸ்ட் எய்ட் இஸ் இம்பார்ட்டன்ட் இஃப் சம்மன் கெட்ஸ் இன்ஜூர்ட்? அதாவது யாராச்சும் ஒருத்தங்க அடிப்படுது அப்படின்னா ஃபஸ்ட் எய்ட் பண்ணுறது எவ்வளோ முக்கியம் அப்படின்றாங்க. ஏன் ஃபஸ்ட் எய்ட் பண்ணுறது முக்கியம் அப்படின்னா, நம்ம எவ்வளோ லேட்டாக நம்மளுக்கு அடிபட்டுருச்சு, எவ்வளோ லேட் ஆக நம்ம மெடிசன் பார்க்குறோமோ அவ்வளோ காம்ப்ளிகேட்டடாக ஆயிரும். சின்ன அடிக்க விட்ருங்க, பெரிய அடிக்கலாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போது ஃபஸ்ட் எய்ட் ஸ்டார்டிங்லேயே பண்ணிட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் என்ன ஆகும், அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜேர்ம்ஸ் வராது. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா வேறு எதுவும் ஒரு பார்ட்டிகல்ஸ் போய் அட்ராக்ட் ஆகாது. ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கும். ஓகேவா? அது வந்து இன்னும் மோசமாகாது. இன்னும் மோசமாகிறது வந்து நம்ம என்ன பண்ணலாம், கொஞ்சம் ப்ரிவென்ட் பண்ணி வைக்கலாம். ஓகேவா? ஸோ அதனால் ஃபஸ்ட் எய்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம்தான். ஸ்பார்க்லிங் லைட் ஹாப்பி லைஃப். ஸ்பார்க்லிங் லைட்னா என்னது? லைட் நம்ம சின்ன சின்ன குட்டி குட்டி லைட்ஸ்லாம் போட்டு நல்லா ஜொலிக்கும், பார்த்துருக்கீங்களா? இந்த கிறிஸ்மஸ் டைமில் நியூ இயர் டைம்லலாம் போடுவாங்க. ஸோ அப்போ என்ன பண்ணும், ஏதாச்சும் ஒரு ஃபங்க்ஷன் நடந்தாலே என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி லைட்ஸ்லாம் போடுவாங்க. ஸோ ஸ்பார்க்லிங் லைட். இந்த ஈவினிங் த ஹோல் வில்லேஜ் வாஸ் லிட் அப் வித் கலர்ஃபுல் லைட்ஸ். எவ்ரி ஒன் கேதர்ட் இன் பிக் ஃபீல்டு. பீப்புள் வேர் வியரிங் ட்ரெடிஷ்னல் கிளாத்ஸ். ஸோ ட்ரெடிஷ்னல் கிளாத்ஸ் என்ன ஆகும், ஸ்டேட்டுக்கு ட்ரெடிஷ்னல் கிளாத் வந்து மாறும். இப்போ நம்ம ஸ்டேட்டு தமிழ்நாடுன்னு எடுத்தோம் அப்படின்னா வேஷ்டி சட்டை, பட்டு புடவை இந்த மாதிரிலாம் கட்டுவாங்க. பட்டு புடவை இல்லை புடவை, வேஷ்டி சட்டை புடவை கட்டுவாங்க. கரெக்டாக? அண்ட் ஜுவல்ஸ். பிஃபோர் த ஃபெஸ்டிவல் ஸ்டார்டட் ப்ரேயர்ஸ் வேர் ஆஃபர்ட் டு காட் அண்ட் மதர் நேச்சர். ஓகேவா? அப்போ என்ன பண்ணுறாங்க, ப்ரே பண்ணுறாங்க. யார்கிட்ட? கடவுள்கிட்டையும். அதுக்கப்புறம் நேச்சர். ஏன் நேச்சரை ப்ரே பண்ணுறாங்க? நேச்சர் தான் நம்மளுக்கு எல்லாமே தருது. ஓகேவா? சில பேர் சொல்லுவாங்க, சார் அந்த நேச்சரே கொடுத்தது காடு தான் அப்படின்ட்டு. ஸோ அந்த டாப்பிக்கில் நம்ம போக தேவையில்ல. நேச்சர் நம்ம கண்ணால் பார்க்க முடியுது. கரெக்டாக? நேச்சர் நம்மளால் பார்க்க முடியுது, ஃபீல் பண்ண முடியுது. சரி, அப்படி போயிடுவோம். ஸோ நேச்சர் நம்மளால் பார்க்க முடியுது, நேச்சர் தான் நம்மளுக்கு எல்லாம் தருது. கரெக்டாக? சாப்பாட்டிலேருந்து தண்ணியிலேருந்து எல்லாமே வந்து நேச்சர் தான் நம்மளுக்கு தருது. த சவுண்ட் ஆஃப் த தோல் அண்டு நகதா ஃபில்டு த ஏர். அதாவது தோல் அண்டு நகதா, அதாவது இந்த ட்ரம்ஸு இவங்க வச்சு அடிச்சிட்டு இருக்காங்கல்ல, இந்த மோளம் இதெல்லாம் வச்சு அடிச்சிக்கிட்டு இருக்காங்கல்ல. ஸோ அது பிக்சர் நான் காட்டுறேன், கீழே இருக்குது. ஸோ அது என்ன இருக்குது, காற்றுல ஃபுல்லாக கலந்து ஃபுல்லாக வைப்ரேட் ஆகிக்கிட்டு இருக்குது. வைப்ரண்ட் பீட்ஸ் மேட் எவ்ரி ஒன் டேப் தேர் ஃபீட் இன் செலிப்ரேஷன். ஸோ நம்மளுக்கு என்ன ஆகும், ஏதாச்சும் ஒரு ஃபேவரட்டான சவுண்டு பீட்டு கேட்டால், ட்ரம்ஸோட பீட்டு கேட்டாலும் என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக பாடிலாம் ஆட்டோமேட்டிக்காக டான்ஸ் ஆட ஆரம்பிக்கும். காலெலாம் அப்படியே ஆட்டோமேட்டிக்காக அது பாட்டுக்கு டான்ஸ் ஆடும், கையை டான்ஸ் ஆடும். நம்ம தலை ஒரு இடத்துல நிற்காது, முன்னாடி பின்னாடி போயிட்டு வந்துக்கிட்டு இருக்கோம், வைப்பு பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ அதுதான் அங்கேயும் நடந்துக்கிட்டு இருக்கு. அமித் அண்டு ரீனா ஆல்சோ ஜாயின்ட் தெம் அண்ட் என்ஜாய் த ட்ரெடிஷ்னல் டான்ஸ். ஸோ அமித்தும் மீனாவும் என்ன பண்ணுறாங்க, இவங்களோட சேர்ந்து, ஸோ இங்கே பாருங்கள் அடித்து ஆடிக்கிட்டு இருக்காங்களா, பின்னாடி ஆடிக்கிட்டு இருக்காங்க. இது பாருங்கள் வேறு லெவலில் வச்சு வைப் பண்ணி அடிச்சுக்கிட்டு இருக்காரு. ஸோ அமித்தும் மீனாவும் போயிட்டு கலந்துக்கிறாங்க. சரியா? கலந்து அவங்களும் வந்து என்ன பண்ணுறாங்க, கூட சேர்ந்து வைப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆக்டிவிட்டி 6. ஃபைண்ட் அவுட் த ட்ரெடிஷ்னல் டான்ஸ் அண்ட் சாங்ஸ் ஃபார் யுவர் ரீஜன். பெர்ஃபார்ம் அ ட்ரெடிஷ்னல் டான்ஸ் வித் த ஹெல்ப் ஆஃப் யுவர் கிளாஸ்மேட்ஸ் அண்ட் டீச்சர் ஆஃப் த ஆனுவல் டே ஃபார் த ஆனுவல் டே ஆஃப் யுவர் ஸ்கூல். ஸோ ஆக்டிவிட்டி 6 என்ன பண்ணிட்டாங்க, அதாவது உங்களுடைய ட்ரெடிஷ்னலில் என்ன டான்ஸ் ஆடுவாங்க. சில பேர் வந்து இந்த குத்து டான்ஸ் ஆடுவாங்க, இந்த மாதிரி கரகாட்டம், ஸோ இந்த மாதிரி வந்து மயிலாட்டம் ஒயிலாட்டம், இந்த பொய்க்கால் குதிரை சம்திங் நிறைய இருக்குது. அதெல்லாம் உங்கள் பேரண்ட்ஸ் கிட்ட கேட்டிங்கன்னா, இப்போ நான் சொன்னதெல்லாம் இதெல்லாம் போயிட்டு பேரண்ட்ஸ் கிட்ட கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க அவங்க. ஓகேவா? ஓகே. ஸோ டிஸ்கஸ். இமேஜின் இஃப் தெர் இஸ் நோ லைட் இன் யுவர் ஏரியா ஃபார் 2 days, வாட் சேஞ்சஸ் வில் யூ see இன் யுவர் லைஃப்? அதாவது யோசிச்சு பார்க்க சொல்கிறாங்க. என்ன யோசிக்க சொல்கிறாங்க, நம்ம ஏரியாவில் ஒரு 2 நாளைக்கு பவர் கட்டு மொத்தமாக கட்டு, அதாவது பவர் கட்டே இல்லை. ஓகேவா? அப்போது உங்கள் லைஃப்பில் என்ன சேஞ்சஸ் நடக்கும் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஒரு சில பேருக்குலாம் இப்போவே பவர் கட் ஆயிடுச்சுன்னா ஐயோ ஃபோன் பார்க்க முடியாது, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பைத்தியமே பிடிச்சிரும். ஃபோன் பார்க்க முடியாது, டிவி பார்க்க முடியாது, யூடியூப் பார்க்க முடியாது, கேம் ஆட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பைத்தியமே பிடிச்சிரும். ஓகேவா? சரி, என்ன நடக்கும், ரீனா அண்டு அமித் என்ன நடக்கும், நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 days இல்லை அப்படின்னா ஒரே ப்ரெஷராக இருக்கும். எத்தனை நாள் வரைக்கும், ஒரு நாள் வரைக்கும். அப்புறம் நம்மளுக்கே தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம், ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சம் நேரம் ஸோ வீட்டில் தான் உட்காந்து என்ன பண்ணுறோம், என்டர்டைன்மெண்ட் பண்ணுறோம், கேம் ஆடுறது, ஃபோன் பார்க்குறது, டிவி பார்க்குறதுன்ட்டு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம், இது எதுவுமே இல்லைனா வெளியே தான் வந்து உட்கார போகிறோம். கரெக்டாக? அப்போ வெளியே வந்து உட்காரும் போது
வெளியே இருக்க கேம்ஸ்லாம் நம்ம போய் விளாடுவோம், ஒன்றா சேர்ந்து விளாடலாம். ஸோ இந்த மாதிரி சேஞ்ச் ஆகணும் லைஃப். ரீனா அண்ட் அமித் வேர் அமேஸ்ட் அட் த பியூட்டிஃபுல் கனெக்ஷன் த பீப்புள் ஆஃப் தேர் வில்லேஜ் ஹேட் வித் நேச்சர். அப்போது ரீனாக்கும் அமித்துக்கும் என்ன ஆகுது, ஒரே ஆச்சரியமாக போகுது. ஏன் அப்படின்னா இங்கே இருக்க பீப்புள்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த நேச்சரோட ரொம்ப கனெக்ட் ஆகி ரொம்ப ஒத்து போயிருக்காங்க, நேச்சர்கிட்ட வந்து ரொம்ப ஒத்து போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இவங்களுக்குலாம் ஆச்சரியமாக இருக்குது. They started thinking about what they could do for nature and how they could thank nature for everything. இப்போ யோசிக்கிறாங்க, அதாவது நம்ம நேச்சருக்கு திரும்ப என்ன பண்ண போகிறோம், நேச்சருக்கெலாம் நம்ம திரும்ப எப்படி நன்றி நம்ம சொல்கிறது, நம்ம எப்படி தேங்க் பண்ணுறது. ஏன்னா நம்மளுக்கு சாப்பாடு தருது, காற்று தருது, காற்று இல்லைனாலும் உயிர் வாழ முடியாது, சாப்பாடு இல்லைனாலும் உயிர் வாழ முடியாது, தண்ணி இல்லைனாலும் உயிர் வாழ முடியாது. ஓகேவா? ஸோ இது எல்லாமே தருது நேச்சர் தான். ஒரே ஆக்டிவிட்டியாக கொடுத்துட்டு இருக்காங்களே. ஆக்டிவிட்டி 7, டாக் டு யுவர் எல்டர் அண்ட் ஃபைண்ட் அவுட் த ரிச்சுவல்ஸ் இஸ் இன் கனெக்ஷன் டு அனிமல்ஸ் அண்ட் பிளான்ஸ் விச் ஆர் செலிப்ரேட்டட் இன் யுவர் லோக்காலிட்டி. ரிச்சுவல்ஸ்னால் என்ன, இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி சம்பிரதாயம், இந்த சடங்கு இதெல்லாம் சொல்லுவாங்கள்ல, அது பேர் தான் ரிச்சுவல்ஸ். ஸோ அதை வந்து கேட்க சொல்கிறாங்க எல்டர்ஸ் கிட்ட. என்ன கேட்க சொல்கிறாங்க, இந்த மாதிரி நேச்சருக்கு, பேர்ட்ஸுக்கு, அனிமல்ஸ்க்குலாம் நம்ம செய்யக்கூடிய ஏதாச்சும் ஒரு ரிச்சுவல்ஸ் இருக்கா, ஏதாச்சும் ஒரு சடங்கு சம்பிரதாயம்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க சொல்கிறாங்க. ஸோ கீழே வந்து சிலது கொடுத்துருக்காங்க. நேம் ஆஃப் த ஃபெஸ்டிவல் வத் பூர்ணிமா. எதுக்கு, பிளான்ஸ் ஆர் அனிமல்ஸ் அசோசியேட்டட். எந்த பிளான்ஸ் ஆர் அனிமல்ஸ் அசோசியேட் ஆகிருக்குன்னா பேனியன் ட்ரீ. ஸோ இந்த வத் பூர்ணிமான்றது எதுக்கு அசோசியேட் பண்ணியிருக்காங்க, பேனியன் ட்ரீ. ஆக்டிவிட்டி வர்ஷிப்பிங், அதாவது கும்பிடுறதுக்கு தான், வழிபடுறதுக்கு தான். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் என்னது, ஹரி ஜிரோத்தி, அதாவது ஃப்ரூட் பியரிங் ட்ரீ. எதுக்கு, பிளான்டேஷன். அதாவது பிளான்டேஷன்னா நடுறாங்கல்ல, கல்டிவேஷன்னா என்னது, ஹார்வெஸ்டிங்னா அந்த ஃபுல்லாத்தையும் பறிக்கிறது. பட் பிளான்டேஷன்னா நடுறது. சரியா? ஓகே சரி. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க, கலிரங்கா எலிஃபண்ட் ஃபெஸ்டிவல். சார் இசட்டுன்னு இருக்குது சார், நீங்கள் என்ன சார் வேற என்னவா படிக்கிறீங்க, கஜிரங்கான்னு படிக்கக்கூடாது, கலிரங்கா. ஓகேவா? அப்படி தான் படிக்கணும். இசட் வரும்போது, இசட் ஐ வரும்போது அது என்ன எடுத்துக்கணும், எல் அந்த மாதிரி தான் எடுத்துக்கணும். ஓகேவா? கலிரங்கா எலிஃபண்ட் ஃபெஸ்டிவல் எது கொண்டாடுறாங்க, எலிஃபண்ட், அதாவது எலிஃபண்ட் தான் ரிலேட் ஆகிருக்கு. ஸோ அவேர்னஸ் ட்ரைவ். ஓகேவா? எலிஃபண்ட்லாம் கூப்பிட்டு போயிட்டு அதுக்கு நல்லா சீப்பெல்லாம் போட்டு, பவுடர்லாம் போட்டு, அதை வந்து வேறு லெவலில் குளிப்பாட்டிட்டு தான் பவுடர்லாம் போடுவாங்க. நம்ம அப்படியே ரிவர்ஸில் போயிட்டோம். சரி ஓகே. எனிவேஸ், அதை குளிப்பாட்டி பவுடர்லாம் போட்டு அதுக்கு நல்லா சாப்பாடெலாம் கொடுத்து, அது ஒரே இடத்துல நிறைய யானைங்களை கூப்பிட்டு வந்து அதுங்களை ஒன்றா விளையாட வச்சு ஒரு பெரிய நேச்சுரல் ரிசோர்ஸ்க்கு எடுத்துகிட்டு போவாங்க. ஸோ அதுதான் கலிரங்கா எலிஃபண்ட் ஃபெஸ்டிவல். பேர்லேயே இருக்க எலிஃபண்ட் ஃபெஸ்டிவல், அப்போ யானைங்களுக்கு தான் ஃபெஸ்டிவல். சரி, அதுக்கப்புறம் அதே மாதிரி பஞ்சமி, நாக பஞ்சமின்னு ஒன்று சொல்லுவாங்க. ஓகேவா? நாக் பஞ்சமி இது எதுக்கு கொண்டாடுவாங்க, இது எது அசோசியேட் ஆகிருக்கும் அப்படின்னா ஸ்னேக்ஸ், பாம்புங்க. ஓகேவா? பாம்புங்க நம்ம ஊரில் கேட்டால் தெரியும், அம்மா கிட்டலாம் கேட்டால் தெரியும், அம்மா அப்பா கிட்டலாம். ஸோ இது என்னது, வர்ஷிப் தான், அதாவது கும்பிடுறது. பாம்பு என்ன பண்ணுவாங்க, கும்பிடுவாங்க. இதே மாதிரி தான் பறவைங்க. ஸோ மலையை கும்பிடுறது, மாடை கும்பிடுறது. ஸோ பொங்கல்லாம் நம்ம கும்பிடுவோம், கரெக்டாக? அதுவுமே பொங்கல் இருக்குது. என்னது, மாட்டுப்பொங்கல். கரெக்டாக? மாட்டுப்பொங்கல். ஸோ மாட்டுப்பொங்கல் வந்து எது ரிலேட் ஆகிருக்கு, கவு. கரெக்டாக? கவு, பஃபலோஸ், புல்லு, நிறைய எல்லாத்தையுமே கும்பிடுவாங்க. ஸோ இதுவுமே என்னது, வர்ஷிப்பிங் தான். ஓகே நெக்ஸ்ட், we worship many plants and animals in the different parts of our country. This indicates our rich tradition of respecting and protecting nature. அப்போ என்ன பண்ணுறோம், இவ்வளோ இருக்குது, மாடு, எதாவது இயற்கையை கும்பிடுறது, பேர்ட்ஸுக்கு வந்து வழிபடுறது, அண்டு மற்ற எலிஃபண்ட்ஸுக்குன்னு இல்லை, மற்ற அனிமல்ஸுக்குமே என்ன இருக்குது, அதுங்களுடைய ஃபெஸ்டிவல் இருக்குது. அதுங்களை வந்து ஒன்றா கூட்டி அதுங்களை ஜாலியாக இருக்கிற மாதிரி ஃபெஸ்டிவல்ஸ்லாம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி இவ்வளோ விஷயம் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. Here are some ways to care for plants and animals in our surrounding. Reduce paper waste. அதாவது நம்ம இவ்வளோ நல்லது கொடுக்குது அதுங்க நம்மளுக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பேர்ட்ஸ்லாம் இல்லைனா ஃபாரஸ்ட்டே இல்லை. என்ன சார் சொல்கிறீங்க, பேர்ட்ஸ் இல்லைனா ஃபாரஸ்ட் இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாம். ஏன் அதை நான் சொல்கிறேன் அப்படின்னா, பேர்ட்ஸ் தான் என்ன பண்ணும், ஒரு இடத்துல சாப்பிடக்கூடிய ஃப்ரூட்டோ, சீடோ, ஏதோ ஒன்று, கிரெயின்ஸோ, பல்சஸோ ஏதோ ஒன்று சாப்பிட்டு அது வந்து பார்த்திங்கன்னா அதோடைய எச்சத்தை போடுதில்ல,
அதோட எச்சத்தை டாய்லெட் போகுதுல்ல. ஸோ அப்போ பறக்கும் போதே போடுற டாய்லெட் தான் என்ன ஆகும், கீழே மண்ணில் விழுந்து. இப்போ நார்மலாக நம்ம ஒரு விதையை விதைக்கிறோம் அப்படின்னா கொஞ்சம் வளர்றது கொஞ்சம் லேட் ஆகுது அப்படின்னா, பறவை போடுறதில்ல அந்த டாய்லெட் ரிமைனிங்ஸ் அது சீக்கிரமாக ஜெர்மினேட் ஆக ஆரம்பிக்கும். சீட்ஸை வந்து சீக்கிரமாக ஜெர்மினேட் பண்ண ஹெல்ப் பண்ணும். நல்லா ஹெல்த்தியாகவும் ஃபாஸ்ட்டாகவும் ஜென்ரேட் பண்ண ஹெல்ப் பண்ணும். ஸோ அப்படி போட்டது தான் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க ஃபாரஸ்ட் எல்லாமே. அதை என்ன பண்ணிடுறாங்க, எல்லாத்தையும் அழிச்சு எடுத்துகிட்டு போயிடுறாங்க. சரி, ஓகே. ஸோ அதுங்களெல்லாம் நாங்கள் காப்பாற்றணும், பறவைங்களை காப்பாற்றணும், மிருகத்தை காப்பாற்றணும், சுற்றி இருக்க இடத்தெல்லாம் காப்பாற்றணும் அப்படின்னா என்ன பண்ணலாம், ரெடியூஸ் பேப்பர் வேஸ்ட். ஸோ பேப்பர் வேஸ்ட்டு குப்பையை போடுறத கொஞ்சம் நிப்பாட்டிக்கணும். அதே மாதிரி சே நோ டு பிளாஸ்டிக். பிளாஸ்டிக்கை யூஸே பண்ணுறதை நிப்பாட்டணும். முடிஞ்ச அளவுக்கு ஸ்டாப்பே பண்ணிடணும் பிளாஸ்டிக்ஸ் எல்லாம். பேப்பராச்சும் கொஞ்சம் கண்ட்ரோலாக யூஸ் பண்ணலாம். ஆனால் ஏன்னா பேப்பர் வந்து என்னது, டீக்ரேடபிள்னால் மக்கிறது. ஓகேவா, மண்ணில் போனால் மக்கிரும். ஆனால் பிளாஸ்டிக் வந்து மக்காது. நம்ம ஒரு மக்கும், பட் எப்போனா ரொம்ப இயர்ஸ் எடுத்துக்கும் மக்கிறதுக்கு. அதாவது டிசால்வ் ஆகுறது, கரையிறதுக்கு, மண்ணோட மண்ணாக கரையிறதுக்கு ரொம்ப வருஷம் ஆகும். ஸோ அது வரைக்கும் என்ன ஆகும், பிளாஸ்டிக் இப்போ மண்ணில் இருக்குது அப்படின்னா நம்ம மழை பெய்யுதில்ல, அந்த தண்ணி வந்து கீழே போகாது, கிரவுண்ட் வாட்டருக்கு போகாது. அப்படியே மேலேயே தேங்கி தான் நம்மளுக்கு என்ன இது ஃப்ளட்டு வருது. ஸோ வேறு சம் ரீசன்ஸ்லாம், நேச்சுரல் டிசாஸ்டர் வர்றதுக்கெலாம் அதுதான் காரணம். ஸோ ஸ்ப்ரெட் அவேர்னஸ் அபவுட் சேவிங் பிளான்ஸ். நிறைய பேர் என்ன பண்ணிடுறாங்க, மரத்தெல்லாம் வெட்டிடுறாங்க. வீடு பக்கத்தில் செடி இருந்தால் அதை பிடுங்கி போட்டு என்ன பண்ணிடுறாங்க, வேறு ஏதாச்சும் டெக்கரேஷனாக வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிடுறாங்க. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் பிளான்ட்டை வந்து எப்படி சேவ் பண்ணலாம் முடிஞ்ச அளவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். அவேர்னஸ் வந்து அடுத்தவங்ககிட்ட சொல்லணும், இந்த மாதிரி பண்ணாதீங்கன்ட்டு. அதே மாதிரி கீப் ஃபுட் அண்ட் வாட்டர் ஃபார் பேர்ட்ஸ். நிறைய பேர் பார்த்துட்டிங்கன்னா வீட்லேயே வந்து என்ன பண்ணுவாங்க, தனியாக ஒரு பாட்டு வச்சோ இல்லை ஒரு பிளாஸ்டிக்கு பிளேட் வச்சோ அதில் சாப்பாடும் வாட்டரும் ஊற்றி விட்டு போயிடுவாங்க. ஸோ வரப்போகிற பேர்ட்ஸு எல்லாமே என்ன பண்ணும், வந்தாங்க சாப்பாடு சாப்பிட்டு தண்ணி குடிச்சிட்டு போயிடும். அதே மாதிரி பிளான்ட் ட்ரீஸ், முடிஞ்ச அளவுக்கு ட்ரீஸ் எல்லாம் என்ன பண்ணணும், நட்டு வைக்கணும். ஓகேவா, முடிஞ்ச அளவுக்கு ட்ரீஸ் நட்டு வைக்கலனாலும் வீட்டுக்குள்ளே ஏதாச்சும் செடி வளர்க்குற மாதிரி இருந்தாலுமே வீட்டுக்குள்ளே வளர்க்குற செடி நிறைய இருக்குது. ஸோ அதையாச்சும் வாங்கி வளர்த்துடலாம். ஆர்கனைஸ்ட க்ளீன் அப் ட்ரைவ். அதாவது ரோட்டில் பார்ப்போம், இன்னும் இங்கே இவ்வளோ குப்பையாக இருக்குது, யாரா குப்பையை போடுறது அப்படின்னு பார்த்துருப்போம். நாமளும் போட்டிருப்போம் குப்பையை தூக்கி ரோட்டில். ஸோ அது நாம் ஒன்று தானே போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிருப்போம். நாம் போடுற ஒன்று தான் என்ன ஆகும், அதே மாதிரி மற்றவனும் நம்ம ஒன்று தானே போடுறோம், அதே மாதிரி தான் மற்றவனும் நம்ம ஒன்று தானே போடுறோன்னு சொல்லிட்டு அப்படியே ஒன்று ஒன்றா ஆட் ஆகி ஸ்ட்ரீட்டு ஃபுல்லாக குப்பையாக போயிடும். ஸோ அப்போது பெஸ்ட்டு என்ன பண்ணுங்கள், டஸ்ட்பின் இருந்தால் டஸ்ட்பினில் போட்டுருங்க, ரோட்டில் போடாதீங்க. ஸோ லெட் அஸ் ரெஃபர் வாட் ஆர் திங்ஸ் தட் வி யூஸ் ஃப்ரம் நேச்சர் இன் அவர் டெய்லி லைஃப். கரெக்டாக? சரி, என்னென்ன பண்ணுவோம், ஈட்டிங் ஃப்ரூட்ஸ், அப்புறம் வேறு என்ன, வெஜிடேபிள்ஸ் சாப்பிடுவோம். ஈட்டிங் தானே கேட்குறாங்க, அப்போ ஃப்ரூட்ஸு, வெஜிடேபிள்ஸ், நெக்ஸ்ட்டு வேறு என்ன, கிரெயின்ஸ், நெக்ஸ்ட்டு ஹனி, எல்லாமே சாப்பிட தானே செய்கிறது எல்லாம். அப்புறம் கிளாத்திங், ஸோ ட்ரெஸ்ஸு போடுறல அதுக்கு என்ன பண்ணுறோம், காட்டன், நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உல், அப்புறம் வந்து சில்க் வாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா, பட்டுப்பூச்சி, அதில் இருந்தால் பட்டு புடவைலாம் செய்வாங்க, பட்டு புடவை, பட்டு வேஷ்டி சட்டைலாம். அதுக்கப்புறம் ஜூட், இது ஒரு ஃபைபர். ஸோ ஹெல்த் கேர், இப்போ நீமு, வேறு என்ன, துளசின்னு படித்தோமா முன்ன தான், துளசி. நெக்ஸ்ட்டு வேறு என்ன, டர்மரிக்குன்னு படித்தோம். நெக்ஸ்ட்டு நம்ம எல்லார் வீட் மோஸ்ட்டாக இது ஆலுவேரா இருக்கும்ல, ஆலுவேரா மோஸ்ட்டாக எல்லார் வீட்லேயும் இருக்கும் ஆலுவேரா. எனி அதர்ஸ், மிச்சம் ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு கேட்டால் மிச்சம் என்னென்ன இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம என்ன பண்ணலாம், ஃபியூயல்னு எடுத்துப்போம் வச்சுக்கோங்களேன். ஃபியூவல், நம்மளுக்கு ஃபியூவல் தேவையில்ல. ஃபியூவல் என்ன பண்ணுவோம், வுட்டு, ஏன்னா மரத்தை வந்து எரிப்போம். கரெக்டாக, ஃபியூயல். நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், கவுடங். கரெக்டாக, ஃபியூல் வந்து என்ன பண்ணுவோம், கவுடங். ஏன்னா மாட்டு சாணமும் என்ன பண்ணுவாங்க நிறைய பேர், அதை எரிப்பாங்க, மாட்டு சாணத்தையும் எரிப்பாங்க, காய வச்சு எரிப்பாங்க, நல்லா எரியும் அதுவுமே. நெக்ஸ்ட்டு வேறு என்ன பண்ணலாம், வேறு என்ன இருக்குது, கிராஸ் கூட என்னது, ட்ரைடு கிராஸ். ஓகேவா, ட்ரைடு கிராஸ் கூட என்ன ஆகும், நல்லாவே எரியும், ட்ரைடு கிராஸும் நல்லாவே எரியும். ஸோ அது போக இல்லாமல் இந்த ஊர்லேயே இருக்கே ஒன்று என்னது, சோலார் எனர்ஜி. கரெக்டாக, சோலார் எனர்ஜி. ஸோ இது எல்லாமே ஹெல்ப் பண்ணும். சரி, நெக்ஸ்ட், வாட் சேலஞ்சஸ் அரைஸ் வென் வி ஓவர் யூஸ் நேச்சுரல் ரிசோர்ஸஸ். ஓகேவா, ஓவர் யூஸ் அதிகமாக நம்ம நேச்சுரல் ரிசோர்ஸஸ் யூஸ் பண்ணுறதுல என்னென்ன சேலஞ்சஸ் இருக்குது, அதாவது என்னென்னலாம் கஷ்டமாகவும் இருக்குது, என்னென்ன ஈஸியாகவும் இருக்குதுன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. சரி, இப்போது எப்படி பார்த்தாலும் நேச்சுரல் ரிசோர்ஸஸ் அது வந்து தீர போகிறது கிடையாது. இப்போ சன் வந்து நம்ம சோலார் பேனல் யூஸ் பண்ணுறோம், அதுக்காக சன் என்னைக்காச்சும் ஒரு நாள் காலியாக போகுதுன்னு அர்த்தமா, கிடையாது. சன் வந்து காலிலாம் ஆகாது, அது அப்படியே இருந்துகிட்டே தான் இருக்கும். சரி, இப்போ பாருங்கள், ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் யூ ஓவர் யூஸ் வுட் ஃப்ரம் நேச்சர் அவர் ஃபாரஸ்ட் டெப்ளீட். அப்போ என்ன ஆயிரும்,
வுட்டு அதிகமான மரத்தை நம்ம யூஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது ஃபாரஸ்ட்லாம் என்ன ஆகுது, அழிஞ்சு போகுது. இப்போ நம்ம வீட்லேயே வந்து பார்த்தோன்னா வுட்டு நிறைய இடத்துல இருக்கும். எங்கெங்கே ஜன்னலில் இருக்கும், கதவுல இருக்கும், கப்போர்ட்ஸ் செஞ்சு வச்சுருப்போம், டேபிள்ஸ் இருக்கும், ஸ்டூல்ஸ் இருக்கும், நிறைய வந்து வுட்டன் பீரோஸ் இருக்கும். கரெக்டாக நிறைய டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ் இருக்கும், நிறைய ஷோ பீஸ் வுட்டில் இருக்கும். கரெக்டாக ஸோ இவ்வளோ வுட்டு நம்ம யூஸ் பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கோம். இப்போ நம்ம வீட்லேயே எவ்வளோ இருக்குன்னா இப்போ இந்த உலகம் ஃபுல்லாக எவ்வளோ வுட்டு யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. சரி, வாட்டர். அதே மாதிரி வாட்டர் அதிகமாக யூஸ் பண்ணால் என்ன ஆகும், ஒரு நாள் என்ன ஆகும் அப்படின்னா வாட்டர் லெவல் வில் டிக்ரீஸ். இன் கிரவுண்ட் வாட்டர். அதாவது கிரவுண்ட் வாட்டர்னால் என்னது, பூமிக்கு அடியில் தண்ணி ஓடிக்கிட்டு இருக்குல்ல, அதை தான் வந்து ட்ரிங்கிங் வாட்டராக யூஸ் பண்ணுறோம். அதாவது நம்ம உலகத்தை சுற்றி அரௌண்ட் ஒரு 78 or 79% வந்து எப்படி இருக்குது அப்படின்னா வாட்டரால் தான் கவர் ஆகிருக்கு. பேலன்ஸ் தான் கொஞ்சம் மட்டும்தான், கொஞ்சம் 21% அந்த மாதிரி தான் என்னது லேண்டே இருக்குது, பூமியே லேண்டே இருக்குது. மற்ற எல்லாமே என்னது வாட்டரால் தான் கவர் ஆகிருக்கு. பட் அதில் கொஞ்சம் பர்சன்டேஜ், அதாவது ஒரு அரௌண்ட் ஒரு 6 to 7% தான் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிங்கிங் வாட்டர், குடிக்கிறதுக்கு ஏற்ற தண்ணியாகவே இருக்குது. மற்றது எல்லாமே என்னது சீ வாட்டர், அதாவது உப்பு தண்ணியாக இருக்கும், கடல் தண்ணி. சரி, அதே மாதிரி என்னது சாயில். சாயிலை வந்து நம்ம ஓவராக யூஸ் பண்ண என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ நிறைய பேர் சாயிலேருந்து என்ன பண்ணுறாங்க, சாயிலேருந்து தான் அயன் எடுக்கிறாங்க, கோல்டு எடுக்கிறாங்க, கரெக்டாக சில்வர் எடுக்கிறாங்க. நிறைய இது வந்து சாயில்ஸ் தான் இருக்குது, நியூட்ரிஷன்ஸு நிறைய சாயிலில் இருக்குது. பட் அதை ரீஃபைன் பண்ணி வெறும் சாயிலாக போடும்போது என்ன ஆயிரும், அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்ஃபெர்டைல்டு சாயிலாக மாறிடும். ஸோ நோ நியூட்ரிஷன்ஸ் அண்டு இன்ஃபெர்டைல். அதில் வந்து எதுவுமே விளையாது, எதுவுமே வந்து நம்ம செடி போடுறோம், எது போடுறாலும் விளையவே விளையாது. அப்போ இன்ஃபெர்டைல்டு சாயிலாக மாறிடும். ஓகேவா, இன்ஃபெர்டைல் சாயிலாக மாறிடும். அதில் இருக்க எல்லா சத்துமே நம்ம எடுத்துட்டோம் வெளியே, ஆர்டிஃபிஷியல் பர்பஸ்க்காக எடுத்துட்டோம். அதாவது மேன்மேட், ஆர்டிஃபிஷியல்னால் மேன்மேட், மனுஷங்களால் செய்யப்படக்கூடிய பொருட்கள். ஸோ அதுக்காக நம்ம சாயிலில் இருக்க எல்லாத்தையும் எடுத்துட்டோம். ஏன்னா அயன் வந்து சாயிலில் இருந்தால் எடுக்கிறாங்க. ஸோ எல்லாமே அயன், சில்வர், கோல்டு, காப்பர் எல்லாமே மண்ணில் இருந்தால் எடுக்கிறாங்க. சி ப்ராடக்ட்ஸ்னால் என்னென்ன, முதல்ல சி ப்ராடக்ட்ஸ்னால் என்னது, நம்ம மீனை வந்து கடல்லேருந்து பிடிக்கிறோம். அதே மாதிரி இந்த முத்து, அதே மாதிரி இந்த சங்கு, இது எல்லாமே வந்து கடல்லேருந்து எடுக்கிறோம். கரெக்டாக அதே மாதிரி கடலுக்கு உள்ளே இருக்கக்கூடிய சில பிளான்ட்ஸு அண்டு சில ஆல்கேஸ், கரெக்டாக பாசிகள். ஸோ இதெல்லாம் கடல்லேருந்து எடுக்கிறோம். ஸோ இதெல்லாம் எடுக்க என்ன ஆகும் அப்படின்னா, அதே மாதிரி முத்து, பவளப்பாறை இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க, பவளப்பாறை இதெல்லாம் சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் எடுத்துட்டோம் அப்படின்னா கடல் வந்து பார்த்திங்கன்னா ஒழுங்காக ரீப்ரொடக்ஷன் நடக்காது, மீனுங்களுக்குள்ள ரீப்ரொடக்ஷனே நடக்காது. அப்போது மீனுங்களோட எண்ணிக்கை கம்மியாயிரும். ஸோ அதெல்லாம் ரொம்ப அழிஞ்சு போயிடும். ஸோ அதிகமாக யூஸ் பண்ணோம் அப்படின்னா என்ன ஆகணும், ஃபிஷ் ப்ரொடக்ஷன் டிக்ரீஸ். சரியா, அப்போ எனி அதர்ஸ்னால் வேறு ஏதாச்சும் இருந்தால் எழுதுங்க. ட்ரீஸ்னு எழுதுங்க. ட்ரீஸ் வந்து என்ன பண்ணுறோம், கட் பண்ணி எடுத்துகிட்டு போயிடுறோம். கரெக்டாக ட்ரீஸ்லாம் என்ன பண்ணுறோம், கட் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டோம் அப்படின்னா நேச்சுரல் கிளைமேட் சேஞ்ச் ஆயிரும். இப்போ மோஸ்ட்டாக நம்ம கிளைமேட் சேஞ்ச் ஆகிடுச்சு. வெயில் டைமில் மழை பெய்யுது, மழை சீசனில் வெயில் அடிக்குது. ஸோ இந்த மாதிரி சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ மரங்கள் நிறைய இருந்தால் மட்டும்தான் என்ன ஆகும், கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி தண்ணிலாம் வந்து கரெக்டாக கிரவுண்ட் வாட்டருக்கு போகும். அதே மாதிரி சாயில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு மரம் இருக்கோ அந்த அளவுக்கு டைட்டாக இருக்கும் சாயில்ஸ் எல்லாம் அந்த கிரிப்பாக டைட்டாக இருக்கும். அப்படி இல்லாமல் போக தான் லேண்ட்ஸ்லைடு, அதாவது மண் சரிவுன்னு நம்ம கேள்விப்படுவோம்ல நியூஸில் எல்லாத்துலேயும். ஸோ அதெல்லாம் நடக்கும். சாயில் லூஸாக இருக்குன்னா அந்த மாதிரி நடக்கும். ஸோ ஹவு கேன் வி ப்ரொடெக்ட் த நேச்சுரல் என்வரான்மெண்ட் அரௌண்ட் அஸ் அட் ஹோம். ஸோ ஹோமில் எப்படிலாம் நம்ம வந்து ப்ரொடெக்ட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு சுற்றி என்ன பண்ணலாம், ஒரு ட்ரீஸு எல்லாம் நடலாம், கொஞ்சம் க்ளீனாக வச்சுக்கலாம், பிளாஸ்டிக்லாம் யூஸ் பண்ணாமல் கொஞ்சம் க்ளீனாக வச்சுக்கலாம், கார்பேஜில் போடுறதுன்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். அட் ஸ்கூலில் என்ன பண்ணலாம், ஸோ இதெல்லாம் நீங்கள் எழுதுங்க பார்ப்போம். ஸோ பார்க்கில் என்ன பண்ணலாம், இன் அவர் லொக்காலிட்டி இதெல்லாம் வந்து என்னென்ன பண்ணலாம். ஸோ ரீசைக்கிள் பண்ணலாம். ஸ்கூலில் வந்து வேஸ்ட்டாக இருக்க ப்ராடக்ட்ஸு அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மி பண்ணலாம். அதாவது நம்ம தேவையில்லாமல் வேஸ்ட்டு பண்ணுற ப்ராடக்ட்ஸை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணி யூஸ்ஃபுல் ப்ராடக்ட்ஸாக மாற்றலாம். பார்க்கில் வந்து எதுவும் குப்பையை கீழே போடாமல் கரெக்டாக இருக்கிறத மெயின்டைன் பண்ணி ரீசைக்கிள் பண்ண வேண்டிய ப்ராடக்ட்ஸ்லாம் என்னென்ன, இப்போ பேப்பர், காஞ்சி போன இலை, ஸோ இந்த மாதிரிலாம் இருக்குது. உட்டன் ப்ராடக்ட்ஸ் எதாவது இருக்குன்னா ரீசைக்கிள் பண்ணலாம். பிளாஸ்டிக்லாம் இருந்தால் அதை வேறு டஸ்ட்பினில் கரெக்டாக பிரித்து போட்டு கரெக்டாக பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நீங்களே எழுதுங்க பார்ப்போம். ஸோ டிசைன் யுவர் ஹெர்பல் கார்டன். இந்த கார்டனில் வந்து உங்களுக்கு என்னென்ன, அது ஹெர்பல்னால் என்ன, நம்மளுக்கு மெடிசனல் பிளான்ட்ஸ். கரெக்டாக ஹெர்பல்னாலே மெடிசனல் பிளான்ட்ஸ். ஸோ இங்கே என்னென்ன பண்ணலாம் எல்லாத்தையும் வந்து இங்கே ட்ரா பண்ணுங்க பார்ப்போம்.
ஸோ உங்களுடைய கற்பனை தான். ஸோ என்ன பண்ணுங்கள், மின்ட்டு வரீங்க, உள்ள ஜிஞ்சர் ட்ரீ வரீங்க, அதே மாதிரி ஸ்பின்னாச்சு கீரை வரீங்க, ஸோ டர்மரிக்கு அதெல்லாம் வரீங்க. அவ்வளோதான். இதோட என்ன ஆகுது, இந்த சாப்டர் வந்து கம்ப்ளீட்டட். ஓகேவா, இது வந்து கம்ப்ளீட்டட் ஆகிடுச்சு. உங்களுக்கு வேறு ஏதாவது சாப்டர் அர்ஜென்ட்டாக தேவைப்படுது, இல்லை சார் இந்த சாப்டர் எடுங்க சார், ஆல்ரெடி இது அதாவது ஃபஸ்ட்டு செகண்டு தேர்ட் இது 3 நான் எடுக்கல, ஏன்னா அதோட போர்ஷன்ஸ்லாம் முடிஞ்சு டெஸ்ட்டே வைக்க போகிறாங்க கரெக்டாக. ஸோ அதனால் நான் எடுக்கல. சப்போஸ் அதை நான் லேட்டாக எடுப்பேன், பட் இருந்தாலும் சார் பரவாயில்ல நாங்கள் அதை படிக்க போகிறோம் எங்களுக்கு வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணிங்கன்னா அதை நான் சீக்கிரமாக போட்டுருவேன். சரியா? ஓகே. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், அண்டு மற்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சா ஷேர் பண்ணுறேங்க. மறக்காமல் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைபை பண்ணிடுங்க. ஓகேவா? சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், அண்டு ஹோம்ஒர்க் கொடுத்தா அதை வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.